ஜெம் சாக்ரெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த கூடுகைக்காய் ஜெபிக்கலாம். தேவ கிருபை நம்மோடு கூட உண்டு. எங்களை நேசிக்கிறதான அன்பின் கர்த்தாவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையும் கூட கர்த்தாவே உடைய நாமத்தை ஒரு விசாய் போட்டு நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்திற்கு ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெப வேலைகள், கர்த்தாவே உடைய வார்த்தை பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நடத்திடுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரக்கான மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிதாவை தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமம் மகிமைப்படட்டும். நாம் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் நான் ஒரு வசன பகுதியை தியானித்து அதிலிருந்து தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தை எடுத்து நாம் அதை தியானிக்கிறோம். நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். இதை பவுலாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். என்னவென்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். இதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களானால் நீங்கள் நன்றியை அறிகிறவர்களாயிருங்கள், நன்றி செலுத்துகிறவர்களாயிருங்கள். எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இந்த வேலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நன்றியை குறித்து வேதத்திலே நாம் பார்ப்போமானால் 150 முறைக்கு மேலாக நன்றியை குறித்ததான எடுத்துக்காட்டுகள் அங்கே வருகிறது. அது மட்டுமல்ல, நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளையாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நன்றியை குறித்து ஆராய வேண்டும் என்று சொன்னால், இது நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடமையாக, இல்லை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உன்னதமான செயலாக இது காணப்படுகிறது. இந்த நன்றி என்பது நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். தேங்க்ஸ் இஸ் அவர் சாய்ஸ். நாம் ஒருவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அதை மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மாலே நன்றி சொல்லாமலும் இருக்க முடியும், நன்றி சொல்லவும் முடியும். ஆகையாலே நன்றி செலுத்துவது இல்லை நன்றி சொல்லுவது என்பது உங்களுடைய தேர்வாக இருக்கிறது. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஏற்படுகிற நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவதும் செலுத்தாமல் இருப்பதும் அது நம்முடைய தெரிவாக இருக்கிறது. ஆனால் பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது
ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தால் எழுதுகிறார். ஆனாலும் அவருக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறார், நன்றியை நீங்கள் அறிகிறவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்றியை நீங்கள் அறிகிறவர்களாக இருந்து அதற்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 16ஆம் வசனம் பார்ப்போமானால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் என்று சொல்லி பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. இந்த நன்றி எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே தோன்ற முடியும் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் இந்த நன்றி எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், வசனத்தின் மூலமாக நன்றி என்கிறதான அறிவு நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. கிராட்டிடியூட் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். கிராட்டிடியூட் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறதான அந்த பழக்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உத்தரவாதமாகவும் நம்மை எல்லாவற்றிலும் வழிநடத்துகிறதாகவும் நம்மீது வைக்கப்பட்ட தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதாகவும் நம்மீதம் உள்ளதான திட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறதுமா இருக்கிறதுனாலே, நாம் அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறதான அந்த நன்றி நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது. ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது, சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் அங்கே மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையாலே நம்முடைய வேதம் நம்ம எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறதா இருக்கிறது என்று நாம் அறியும் பொழுது நம் உள்ளத்திலிருந்து நன்றிகள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த 16ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலே கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே பிதாவையதாகிய தேவனை முன்னிலைப்படுத்தி ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி. ஆகையாலே நம்முடைய நன்றியை நாம் அறியும் பொழுது, நன்றி செலுத்த நாம் முற்படும் பொழுது, கிராட்டிடியூட் டு ஒர்ஷிப், கர்த்தரை கனப்படுத்துகிற அவரை ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் இந்த ஆராதனை மூலமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவை நம்முடைய ஆத்மாவுக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். சங்கீதம் 103 நாம் வாசிக்கும்போது, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி உங்கள் ஜீவனை அழிவுக்கு மீட்டார் என்று சொல்லி அங்கே வாசிக்க முடிகிறது. ஆகவே அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிப்போமானால், ஒரு கிராமத்திலே குஷ்டரோகியை அவர் குணப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படி குணப்படுத்தும் பொழுது அவர்கள் திரும்பி வந்து நன்றி செலுத்துவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து அங்கே நன்றி செலுத்தினான் என்று சொல்லி. ஆகையால் இந்த ஆராதனையிலும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான ஒரு குணம், நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இந்த வேதாகம் உங்கள் கையிலே இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அது மட்டும் இல்லை, காலையிலே நீங்கள் எழுந்து உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையை உங்களால் சர்வே பண்ண முடிகிறது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும். ஏனென்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு கால வேலையை காண முடியாமல் போகிறது, நோய்களுக்குள்ளே உட்படுகிறார்கள். அவர்களை பார்க்கல நீங்கள் சுகமாக இந்த வார்த்தையை கொண்டு இருப்பீர்களானால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், தூங்குவதற்கு ஒரு இடம் இருக்குமானால் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, கடவுளோடு நீங்கள் ஜெபிக்க முடியும், ஆலயத்துக்கு போக முடியும், அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறார் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆகையாலே நம்மளுக்கு இருக்கிறதான சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டாம், நமக்கு கிடைத்ததான எல்லா அனுக்கிரகங்களை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தாமஸ் எடிசன் என்பவர் தன்னுடைய 67வது வயதிலே ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முயல்கிறார்.
அப்பொழுது அவருடைய தொழிற்சாலையில் பாதி தீப்பிடித்து எரிந்து விடுகிறது. மறுநாள் காலையிலே அவர் தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார், இந்த இந்த தீ எவ்வளவு வேல்யூ உள்ளதாக இருக்கிறது, பாதியை அழித்து விட்டது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆல் அவர் மிஸ்டேக்ஸ் ஆர் பாண்டு. நம்முடைய தவறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. நான் இப்பொழுது என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், தேங்க் காட் வி கேன் ஸ்டாண்ட் ஓவர் அகைன். நாம் மறுபடியுமாக நிற்கிறோம், அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி. ஆகையில நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் முடித்து விடலாம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாரு. நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாரு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிறாதே திகைத்திராதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிறாதே திகைத்திராதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் கூட நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் கர்த்தரை, எங்கள் இயேசுவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ததான நன்மைகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் பாராட்டின தயவுகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமாவை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலனை தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜீவன் சுகத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாம், இந்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே உடைய நாமத்தை நோக்கி கூப்பிட நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எல்லா துதிகளுக்கும், எல்லா ஸ்தோத்திரத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராக விளங்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம், எல்லாவற்றும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தும். சகல துதி ஸ்தோத்திரக்கான மகிமையெல்லாம் கர்த்தர் மீட்பெருமா விளங்குற இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் துதி ஸ்தோத்திர நன்றிகளை யாவையும் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.